வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா யோகா ஃபார் பிகினர்ஸ், அதாவது யோகா கற்றுக்கணும் விருப்பவங்க ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்காக இந்த ஆசனம் கொடுக்குறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நிறைய பேர் யோகா அப்படின்னாலே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த காலத்துக்கு காலத்துக்கு முன்னாடி போகிறதா யோகா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. யோகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஆசனங்களும் இருக்குது, இன்டர்மீடியட் அதாவது இடைநிலை ஆசனங்களும் இருக்குது, ரொம்ப ஹையர் லெவல் ஆசனங்களும் இருக்குது. அதனால் நிறைய யோகா மாஸ்டர் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான ரொம்ப டிஃபிகல்ட்டான போஸ்ட் தான் நிறைய போஸ்ட் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான். இதை நீங்கள் டெய்லி பண்ணீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நல்லா ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக பிரிஸ்காக இருக்கலாம். இது வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய ஆசனங்கள் தான், ரொம்ப சிம்பிளான ஆசனங்கள் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம போகிறது வந்து ஒரு டெமோக்காக தான் போகிறோம். நீங்கள் யோகா கற்றுக்கும் போது ஒரு ஆசிரியர் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு 5 ஆசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பத்மாசனம் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்வட்டாசனம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வஜ்ராசனம், அப்புறம் வந்து வீராசனம், சாந்தி ஆசனம் அப்படின்னு பண்ண போகிறோம். இதை ரெகுலராக பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இந்த வீடியோலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்மாசனம் நீங்கள் பண்ணலாம். உங்களுடைய வலது காலை எடுத்து மேலே வைங்க, அப்புறம் இடது காலை எடுத்து மேலே வைங்க. இது முடியாதவங்க ஒரு காலை செஞ்சு பழகலாம், 2 காலை செஞ்சு பழகலாம். இந்த மாதிரி பத்மாசனம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கையை சின்னத்தில் வச்சுக்கோங்க. 50லேருந்து 0, அதாவது 50லேருந்து 1 வரைக்கும் அப்படியே ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். அது முடிச்சவங்க கண்ணை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன் 50லேருந்து 0 சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம மைண்ட் வந்து கவுண்டிங்கே இருக்கும், ஒரு கான்சன்ட்ரேஷனுக்காக அதை சொல்லணும். 50 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்வட்டாசனம். இந்த பர்வட்டாசனம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிசீஸுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஹேண்டை நிறைய மேலே தூக்க முடியாது. ஆனால் இந்த ஆசனம் நம்ம பண்ணிகிட்டே வரதால நமக்கு வந்து இதயம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. ஸோ மெதுவாக உங்கள் கை மேலே பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்ணை முடிக்கோங்க. ஒரு 20 கவுண்ட் இது மாதிரி பண்ணலாம். நீங்கள் முடியாதவங்க 5 10 கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெதுவாக 2 முறை இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து பர்வட்டாசனம். இது வந்து பர்வத மலை அது மாதிரி இருக்கிறனால இது வந்து பர்வட்டாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வஜ்ராசனம். ஓகே, பொறுமையாக மெதுவாக எழுந்து உங்களுடைய கால்களை இந்த காலை ஃப்ளாட்டாக வைக்கலாம் வைக்கலாம். நீங்கள் முடியாதவங்க காலை இப்படி கூட வச்சு நீங்கள் உட்காரலாம், உங்களுக்கு எது வசதியோ பண்ணிக்கலாம். நீங்கள் கையை சின்னமாக வச்சுக்கோங்க, காலையும் நல்லா ஃப்ளாட்டாக வைக்கிறவங்க இதை வச்சுக்கோங்க. சின்னத்தில் ஒரு 20 கவுண்ட் இது மாதிரி பண்ணலாம். முடிச்சவங்க சில பேருக்கு இந்த மாதிரி பண்ணும்போது கால் வலியாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். ஒவ்வொரு ஆசனம் பண்ணும்போது நீங்கள் ரெஸ்ட் எடுத்து கூட பண்ணலாம். இப்போ நான் ப்ராக்டிஸ்க்காக கண்டினியூஸாக நாங்கள் போட்டு காட்டுறோம். நீங்கள் ஒவ்வொரு ஆசனம் வந்து ரெஸ்ட் எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே வீராசனம். ஓகே, உங்கள் கையில் நல்லா மெதுவாக மேலே கொண்டு போங்க. நமஸ்கார். நீங்கள் கையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி திரும்ப நீங்கள் மேலே கொண்டு போகலாம். 20 கவுண்ட் 2 முறை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க. அப்புறம் உங்களால் பண்ண முடியுதுன்னா 2 முறை 20 முறை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த 4 ஆசனம் பண்ணி முடிச்சு நம்ம இப்போ பண்ண போகிறது சாந்தி ஆசனம். மெதுவாக செஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ரீகேப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணது பத்மாசனம், அப்புறம் வந்து பர்வட்டாசனம், வஜ்ராசனம், வீராசனம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி ஆசனம். ஸோ இந்த ஆசனங்களை வந்து நம்ம டெய்லி பண்ணிட்டு வந்தால் போதும், நல்லா ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக நம்மளால் இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.